இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்க. நான் பசங்களுக்கு என்ன டிஃபன் பாக்ஸ் கட்டி அனுப்புனேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, காலையில ஒரு கப் டீ போட்டு குடிச்சா தாங்க வேலையே சுறுசுறுப்பா பண்ண முடியுது. ஒரு சைடு ஜீரக தண்ணி கொதிக்க வச்சுக்கிட்டு, டீயும் குடிச்சுக்கிட்டு, காய்கறிங்களெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி நான் பசங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தேன்னு, அதுக்கு முன்னாடி தேங்காய் சட்னியும் அரைச்சி வச்சுட்டேங்க தொட்டுக்கிறதுக்கு. இன்றைக்கி நான் குழி பணியாரம் தான், குழி கார பணியாரம் தான் பண்ணி பசங்களுக்கு அனுப்பி கொடுத்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரைஸ் கொடுத்து விட்ட இடையில ஒரு கேப்பில் இன்றைக்கி நான் குழி கார பணியாரம் பண்ணி கொடுத்தேன். ஸ்நாக்ஸுக்கு ஆகிட்டு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பேருக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இன்றைக்கி கடையில் நான் ஒரு விசித்திரமான கத்திரிக்காவை பார்த்தேன். பாருங்களேன், வால் முளைச்ச கத்திரிக்காய். இது கடையில் காய் வாங்கக்கூடிய டைம் அதில் வந்தது தாங்க. பாருங்களேன், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்போமாவது ஒரு வாட்டி தான் இதெல்லாம் நமக்கு கண்ணில் படும். பார்க்கக்கூடிய டைம் எனக்கு ஆச்சரியம் மாதிரி இருக்கும். வாலி முளைச்சி அழகாக இருக்குது. இது நேற்றுக்கே நான் எடுத்து வச்சேன், நான் வீடியோ பண்ணணுன்ட்டு. ஆனால் இன்றைக்கி தான் அதை வீடியோவாக எடுத்தேன். கொஞ்சம் வாடி போயிருக்கு கத்திரிக்காய். இந்த நாட்டு பன்னீர் ரோஸை பாருங்களேன், அதுக்கு மூட்டில் எல்லாம் காய்கறி வேஸ்ட்டு எல்லாம் காஞ்சி போய் நான் போட்டதானே. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த வேஸ்ட்டுங்க எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் பாருங்களேன் எவ்வளோ மொட்டு எடுத்துருக்குதுன்ட்டு. நிறைய மொட்டு, கிளை மொட்டாக இருக்குது. அப்போ ஒரு 10 லிட்டர் பிஸ்லரி வாட்டர் கேனில் அதை கட் பண்ணி தான் வச்சுருக்குதேன். அவ்வளோக்கு மொட்டு எடுத்து 2 பூவும் விரிஞ்சு நிற்கிதுங்க. காய்கறி வேஸ்ட்டோட மகிமையை நீங்களே பாருங்களேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.